Welcome to Poppy's Vegetarian Kitchen. நான் உங்கள் பத்மினி. ஆஸ் யூஷுவல் ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் உங்களுக்கு பண்ணி காமிக்கப்படி ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல்னு சொல்லணும். இது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி செய்யக்கூடிய சில ஸ்வீட்டு பட்சணங்கள் பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ நான் செய்து காமிச்சிட்ருக்கேன் ஒன்றொன்னா. அந்தபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து வெள்ளைச்சீடை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களோட நான் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு ஆக்சுவலாக வெள்ளைச்செடிக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஈர அரிசியை வந்து நல்லா 2 தடவை களைஞ்சுட்டு அதை நிழல் உணத்தலாம் ஒரு வேஷ்டிலையோ துண்டுலையோ உணர்த்தி வச்சுட்டு அதை நல்லா உணர்ந்த பிறகு கையில் தொட்டு இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அது கையில் வந்து 4-5 அரிசி ஒட்டிக்கிற அளவுக்கு உணர்ந்தா போகும். அது அப்புறம் எடுத்து மிஷின்லேயோ மிக்சிலையோ நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ மாதிரி நம்ம இந்த கிருஷ்ண ஜெயந்தி சமயத்தில் எவ்வளோ 1 கிலோ 2 கிலோ எவ்வளோ வேணுமோ அது இந்த மாதிரி ஈர அரிசி பண்ணி மிஷினில் அரைச்சின்னு வந்துட்டா நமக்கு சௌகரியமாக இருக்கும். இது முடியல அப்படிங்கும்போது நான் கொஞ்சமாக பண்ணிக்கிறேன்னாக்க நம்ம கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு 2-3 ஆழாக்கு நான் களைஞ்சி ஈர அரிசியை இது பண்ணி மிக்சியில் அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து வெள்ளைச்சீடைக்கு நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆழாக்கில் ஒரு ஆழாக்கு, அதாவது எப்போதும் சொல்கிற மாதிரி ஒரு 200 கிராம் நான் வந்து அரைச்சி அதை கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துருக்கேன். சலிச்ச மாவை செவக்க வறுத்து சலித்து நான் இப்போ இதில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். நல்லா சிகப்பாக வறுத்துருக்கேன். இந்த மாவை நான் வறுத்து சலிச்சுட்டு இதில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். 200 கிராம் இதில் இருக்கிற மாவு. அதுக்கு ஏற்கனவே உளுத்தம்பொடி உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த வகையில் கொஞ்சம் நிறைய பண்ணி வச்சுட்டேன்னா எல்லாத்துக்கும் இது எல்லா பட்சணத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் உளுத்தம்பொடி போடுறேன். இதுக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஏலக்காய் பொடியும் போட்டுடுறேன் அதில். அதுக்கப்புறம் நான் அடுப்பில் வந்து ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பேனில் வெள்ளை எள்ளு ஒரு 1/2 ஸ்பூன் இதை நான் போட்டுக்கிறேன். இந்த எள்ளை வந்து அப்படியே கூட போட்டால் பொரிஞ்சிடும், ஆனால் கொஞ்சம் சூடு பண்ணிட்டா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதனால் இந்த எள்ளை வந்து கொஞ்சம் வெறும் இதில் நான் சூடு பண்ணிக்கிறேன். சூடு பண்ணி இந்த மாவோட கலக்க போகிறேன். நான் இந்த வெள்ளைச்சீடெல்லாம் யூஸ்வலாக நம்ம வந்து வெளிநாட்டிலலாம் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி ஒட்டி பண்ணும்போது பெருமாளுக்கு பண்ணிவிட்டு நம்ம அதை சாப்பிட்ற போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கா ஆயிடுத்து தான் லேசாக அதை பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் தேங்காயை நான் பல்லாக ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் பல்லாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தேங்காயை கொஞ்சோண்டு 1 டிராப் நெய் போட்டுட்டு இந்த தேங்காயை ஒரு லேசாக ஒரு பிரட்டிட்டு மாவோட சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் கொஞ்சம் இப்படி செய்தானா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் நல்லாவே. அதனால இந்த மாதிரி செய்யணும். ரொம்பலாம் வதக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த நெய்யில் வந்து கொஞ்சம் இந்த தேங்காய் பல்லாவும் போட்டுக்கலாம், திருகியும் போட்டுக்கலாம். எது பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு பிரட்டிட்டு போட்டுட்டேன்னா நல்லாயிருக்கும். அது வந்து உங்களோட சௌகரியம் எப்படியோ அதை செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து இதையும் நான் வந்து இந்த மாவில் சேர்த்துட்டேன். இப்போ வந்து இந்த மாவில் நான் வெள்ளத்தை முதல்ல நான் அடுப்பில் இந்த கரையை விட்டு வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்ன பண்ணினேன் அப்படிங்கிறது. இப்போ வந்து இந்த மாவுக்கு நான் எல்லாத்தையுமே திருப்பி சொல்கிறேன். இந்த மாவுக்கு இந்த ஆழாக்கில் 1 ஆழாக்கு மாவு வறுத்த பிறகு நீங்கள் எடுத்துக்கணும். சலிச்சு அந்த மாவுனுடைய அளவை வறுத்த பிறகு எடுத்துக்கணும். பச்சை மாவில் எடுத்துக்கூடாது. வறுத்த பிறகு இதில் 1 ஆழாக்கு ஃபுல்லாக கும்பாரமாக எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு இதில் 3/4 ஆழாக்கு 200 மாவுக்கு 150 பர்மனேன் எடுத்துட்டுருக்கேன். வெல்லம் ஒட்டி நீங்கள் வந்து அதிகம் எடுத்துன்றாதீங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. 1 தடவை 2 தடவை நீங்கள் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஏன்னா அதிகமாச்சுன்னா எண்ணெயில் நீங்கள் உருட்டி போடும்போது அளந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் 1 ஆழாக்குக்கு 3/4 ஆழாக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க போகிறோம். இதில் வந்து இப்போ நான் லேசாக வறுத்த வெள்ளை எள்ளு, ஏலக்காய் பொடி, தேங்காய் லேசாக நெய்யில் பிரட்டிட்டு எல்லாம் நான் போட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து வெள்ளைச்செடிக்கு உண்டான மாவு வந்து இப்போ தயாராகிடுது. இப்போ இதில் வந்து இந்த 3/4 ஆழாக்கு வெள்ளத்தை நான் கரைய விட்டுருக்கேன். பாகெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளருக்குள்ளே தண்ணி ஊற்றிக்கோங்க போதும். இதுக்கு பாகெல்லாம் கிடையாது. இந்த வெள்ளம் நல்லா கொதிச்சாட்டு
அப்படியே ஃபில்டர் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒன்றும் இது கஷ்டமான வேலையே இல்லை. என்ன ஒரு தடவை வரும்போது கொஞ்சம் வெள்ளம் கூட போகும், குறைச்சி போகும்ல, கொஞ்சம் குறைச்சி இருந்தால் பரவாயில்ல. அடுத்து நீங்கள் அடுத்த டைம் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். என்னன்னா சொன்ன அளவு நான் கரெக்டு தான், பட் கொஞ்சம் முன்னப்பிட்ட வந்து வெள்ளம் நம்ம மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் வித்தியாசப்படலாம், அவ்வளோதான். இப்போ வந்து வெள்ளம் நல்லா ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி கொதிச்சா போதும், பெரிய பாகெல்லாம் எடுக்க வேண்டாம். நல்லா வெள்ளம் கரைஞ்சி கொதிச்சா போதும். இதை அப்படியே அதில் ஃபில்டர் பண்ண வேண்டியதான். இப்போ நல்லா கொதிச்சுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாவுல எல்லாம் கலந்த மாவு உங்களுக்கு நான் காமிச்சேன். அந்த மாவுல இந்த வெள்ளத்தை நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். டைரெக்டாகவே ஃபில்டர் பண்ணிடலாம். டைரெக்டாகவே ஃபில்டர் பண்ணிடலாம், தனியாக வேணாலும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம சௌகரியம் எப்படியோ அது மாதிரி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மாவை வந்து இப்போ கையால் தொட்டுடாதீங்கோ, ரொம்ப பாகு சூடாக இருக்கும். அதனால் இந்த மாவு இதில் போட்டு, இது வந்து வறுத்த மாவு, வெள்ளம் நிறையா இருக்கே தண்ணி நிறையா இருக்கேன்னா பயப்படாதீங்கோ, ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நாழியானா இந்த வெள்ளத்தை வந்து இந்த மாவு நல்லா இழுத்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவ்வளோதான். இப்போ இந்த மாவு இதுவும் சேர்ந்து நல்லா வந்தாச்சு. இப்போ இதை நான் வந்து கை கொஞ்சம் சூடாக இருக்குது, நான் இதால் கலந்துட்டுருக்கேன். இப்போ இன்னுமே கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இது கொஞ்சம் ஜலத்தை தொட்டு நம்ம நல்லா சேர்த்து இதை கலந்து வச்சுடணும், அவ்வளோதான். இனிமேல் ஆனால் வச்சாக்கா இது ஒரு நைட்டு ஹோல் நைட்டு இருந்தாக்க தான் அடுத்த நாள் இந்த வெள்ளச்சீடை பண்ணுற போது நமக்கு நல்லா வரும். இது எவ்வளவு இந்த வெள்ளத்தில் நல்லா ஊறி இருக்கோ அந்த மாதிரி. இதை கொஞ்சம் நம்ம இப்போ சூடாக இருக்கு, என்னால் பிசைய முடியல, கொஞ்சம் ஆறின உடனே நான் அதை வந்து உங்களுக்கு பிசைஞ்சு எப்படி நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோங்கிறத காமிக்கிறேன். இப்போ வந்து வெள்ளச்சீடை மாவு வந்து ரெடி ஆகிடுது. கொஞ்சம் சூடாக இருந்தது, அதுக்கு நீங்கள் மேலே வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டு கலந்து வச்சதில் கொஞ்சம் லைட்டாக ஜலம் தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். எத்தனை நாள் ஊறி இருக்குது? இது ஒரு ஓவர் நைட் ஊறியாச்சு, ஊறின மாவு இது. ஆக்சுவலாக அதிரசம் வெள்ளச்சீடைன்னா ஒரு நாள் உடனேயும் பண்ணலாம், பட் ஒரு நாள் ஊறி இருந்தாக்க ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு நைட் ஊற வச்சுட்டு பண்ணினா அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம உருட்டிக்கணும். உருட்டும் போது ரொம்ப வழவழன்னு உருட்டக்கூடாது. எப்போவுமே சீடைக்கு வெள்ளச்சீடைக்குலாம் கொஞ்சம் இப்படி உருட்டினேன்னாக்க நல்லா சீடை கொஞ்சம் வெடிச்சுண்டு உள்ள நல்லா எண்ணெய் இறங்கி நல்லா வெந்திருக்கும், இல்லாட்டா உள்ள வந்து சரியா குக் ஆகாது. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, பெருசோ சின்னதோ நீங்கள் எடுத்துட்டு இந்த சைஸுக்கு நீங்கள் உருட்டி வச்சுட்டீங்கன்னா, நான் எண்ணெயும் அடுப்பில் சுட வச்சுருக்கேன். எப்போவுமே எல்லா பட்சணத்துக்கும் சொல்கிற மாதிரி தான், எண்ணெய் சூடானோடனே மீடியம் ஃப்ளேம். ஆனால் இதில் ரொம்ப சிம்மில் தான் வச்சு பண்ணணும், இல்லாட்டா உள்ளே இருக்கிறது வேகாது. நான் எப்படி உருட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் ஒரு ட்ராப் நெய் தொட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட உருட்டலாம், கையில் ஒட்டலைன்னா ஒன்றாக. நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆனால் யூனிஃபார்மாக இருந்ததுன்னா உங்களுக்கு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் போடணும். ஏதோ வெள்ளைச்சீடை வராது அப்படி இப்படிலாம் சொல்லுவா, அதெல்லாம் வெள்ளம் கூடக்கூடாது எப்போதுமே. ஒரு ஆழாக்குக்கு 3/4 ஆழாக்குங்கிறது தான் வெள்ளத்தோட கணக்கு. ஒரு ஆழாக்கு பச்சரிசி மாவு வறுத்த பிறகு அளந்துக்கணும். அதை அப்படி அளந்துனாக்க 3/4 ஆழாக்கு வெள்ளம். அந்த ரேஷியோவில் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ மாவுக்கு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது எல்லாமே வறுத்த பிறகு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா தான் அளவு கரெக்டாக வரும். பச்சை மாவில் நீங்கள் அளவு எடுத்துட்டீங்கன்னா அது சரியாக வராது, வெள்ளம் அப்புறம் கூடி போயிடும். வெள்ளம் கூடி போனால் எண்ணெயில் போட்டால் அலர்ந்து போய் அப்படியே தனித்தனியாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் வெள்ளம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் வச்சுருக்கிற எண்ணெய்க்கு ஒரு 10 உருண்டை இந்த மாதிரி நான் போடுறேன். கொஞ்சம் நிதானமாக போடணும், ரொம்ப வழவழன்னு உருட்டாதீங்க. திருப்பி அதை தான் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ நான் ஒரு 10 உருண்டை அதில் நான் போட போகிறேன். அதில் போட்டு நிதானமாக பொன்னிறமாக நம்ம அதை பொரிச்சு எடுக்கலாம். இப்போ
அழகு மாவுக்கு தான் இப்போ நான் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாக எடுத்து இப்படி நீங்கள் வழக்கமாக பார்க்குற மாதிரி தான் எண்ணெய் சூடாக எடுத்தான்னு இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும். அவ்வளோ இப்போ மேலே வந்து இந்த மாதிரி போடணும். ஒன்று ஒன்றா நிதானமாக போடணும். உப்பு சீடையும் கூட மொத்தமாக தள்ளுறோம், ஆனால் இது வந்து ஒன்று ஒன்றா போடுறது தான் கரெக்ட். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போடணும். ரெண்டே ரெண்டு விஷயம்தான். வெள்ளத்தினுடைய அளவு முக்கியமாக இருக்கணும், 1க்கு 3/4. ரெண்டாவது எண்ணெயினுடைய சூடு நிதானமாக இருக்கணும். ரொம்ப சிம்மில் தான் வச்சு இதை எடுக்கணும். இல்லைன்னா மேலே சவந்து போயிடும், உள்ளே வந்து வேகாது. இப்போ நிதானமாக இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் மெதுவாக இப்படி தள்ளி விட்டு ஆகணும். இப்படியே தான் ஆகணும். இது நல்லா செவக்கட்டும், நம்ம பார்க்கலாம். எல்லாத்தையுமே ஒரு அழகு மாவு போட்டதை பொரிச்சு எடுத்துட்டு இருக்கோம். இந்த ஈடு உங்களுக்கு நான் பொரிச்சு எடுத்து காமிக்கிறேன். எந்த கலரில் எடுக்கணும், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரொம்ப வழவழன்னு உருட்டாமல் கொஞ்சம் அப்படி ரஃப்பாக உருட்டினேன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா அந்த எண்ணெய் போய் நல்லாவே இருக்கும் அது. அதனால் அந்த மாதிரி பார்த்து இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் இது முடிய போகிறது. எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். கொஞ்சம் நாழி ஆக ஆக நல்லா கரகரன்னு ஆகும். வெள்ளைச்செடியெல்லாம் ரொம்ப நாழியே ஆகணும். ஆனால் தான் ரொம்ப நீங்கள் சிம்மில் வச்சுக்கணும். மீடியமில் வச்சு கொஞ்சம் நல்லா சூடான பிறகு வச்சு நிதானமாக இந்த மாதிரி தான் எடுக்கணும். நான் திருப்பி திருப்பி சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். ஒரு அழகு மாவு வறுத்த பிறகு எடுத்து அளவெடுத்தின மாவுக்கு 3/4 அழகு வெல்லம் போட்டு எடுத்தேன்னா இப்படி வரும். அப்படி இல்லைன்னா எண்ணெயில் வந்து உடஞ்சி அது போயிடும். இந்த சீடையெல்லாம் விரிஞ்ச மாதிரி இருக்கே, அது நல்லதா இல்லை வழவழன்னு இருக்கிறது நல்லதா? இந்த மாதிரி விரிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா நல்லா உள்ளே இறங்கிட்டு மாவு இருக்குங்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இந்த மாதிரி விரிஞ்சால் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஈடையும் எடுத்துடுறேன். உங்களுக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தளன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கும். நாழி ஆக 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 நல்லா கரகரன்னு ஆகிடும். இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு இந்த இதில் பவுலில் காமிக்கிறேன். எல்லாத்தையும் நீங்கள் நல்லா வழவழன்னு ஸ்மூத்தாக உருட்டிக்கிறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதனாலேயே ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எனக்கு அப்படி தான் பிடிக்குன்னா நீங்கள் அப்படி உருட்டிக்கோங்க. ஆனால் இது எங்கள் அம்மா இப்படி தான் சொல்லுவாள், மேடு பழமாக கொஞ்சம் உருட்டினாக்க நல்லா உள்ளே எல்லாம் இது உள்ளே. அப்போல்லாம் நெய்யில் கூட இதை வச்சு பண்ணுவாள். அப்பம் இதெல்லாம் நெய்யில் தான் எங்கள் அம்மா இதெல்லாம் பண்ணுவாள். இப்போ தான் நெய்யெல்லாம் வச்சு பண்ணி எல்லாருக்கும் அதெல்லாம் ஒத்துக்கிறது கிடையாது. அதனால் நீங்கள் இந்த அளவுக்கு இந்த வெள்ளைச்செடி ஒரு அழகுக்கு இவ்வளோ வந்திருக்கு. நீங்கள் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு நான் சொன்ன அந்த ப்ரப்போர்ஷனில் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா ரொம்ப நல்லாவே பெருமாளுக்கு நல்லா, கிருஷ்ணருக்கு ரொம்ப நல்லா அமையும். ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த ரெசிபியை நான் சொன்ன மாதிரி ரேஷியோ போட்டு ஃபாலோ பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாவே வரும். அடுத்த இன்னொரு டிஷ்ஷோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.